உருவத்திலயும் சரி அண்ட் வலிமையிலும் சரி காட்டுக்கே ராஜாவா இருக்கிற இந்த சிங்கங்களை விட புலிகள் எப்பவுமே ஒரு படி மேல இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல மஸ்குலரான உருவம், ஸ்ட்ராங்கான பைட் ஃபோர்ஸ் மற்றும் தனக்கே உரித்தான அந்த பதுங்கி பாயிற டெக்னிக், இந்த மூணையும் யூஸ் பண்ணி புலிகள் ஒரு தனிக்காட்டு ராஜாவாவே வாழ்ந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சோ அப்படி இந்த புலிகள் நடத்தின ரொம்பவே ஒரு சில கொடூரமான தாக்குதல்களை தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம். தனக்கான உணவை தேடி அலைஞ்சிட்டு இருந்த இந்த புலி திடீர்னு ஏதோ ஒன்ன பார்த்ததும் அப்படியே பதுங்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இப்படி பதுங்கி பதுங்கி நடக்கிறதுக்கான காரணமே இந்த மாடு தான். பாவம் நல்லா சௌகரியமா நடந்து போயிட்டு இருக்கிற இந்த மாட்டுக்கு தெரியல நம்ம பின்னாடியே நமக்கான ஏமே நல்லா கமுக்கமா பதுங்கி வந்துட்டு இருக்கான்னு. அம்மாவோட போயிட்டு இருக்கிற இந்த கண்ணுக்குட்டிய ஒரு ஆபத்தான புலி பார்த்துடுது. அட கடவுளே, அப்ப இந்த குட்டியோட கதி நீ அவ்வளவுதான் நினைச்சீங்கன்னா அந்த புலியோட பிளானே வேற. ஆக்சுவலா அந்த குட்டியை டார்கெட் பண்ணியிருந்தா அதை காப்பாத்துறதுக்காக அதோட தாய் அந்த புலிய ரொம்ப மூர்க்கத்தனமா தாக்கியிருக்கும். பட் அதுவே அந்த தாயை அட்டாக் பண்ணோம்னா பாவம் அந்த குட்டியால நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு. காலங்காத்தால நல்லா ரிலாக்ஸா வாக்கிங் போலாமேன்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு மாடை இந்த ஒரு புலி டார்கெட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலா இந்த வீடியோவோட ஃபுல் ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் அந்த புலி தன்னோட அட்டெம்ப்ட்ல ஜெயிச்சிருச்சுங்கிறத மட்டும் இங்க நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. இந்த புலிய பாருங்க. ஆக்சுவலா இதோட சகோதரன் ஒரு மான் கூட்டத்தை சரியா இந்த புலி இருக்கிற திசையை நோக்கி விரட்டி வந்துட்டு இருக்கு. சோ இப்ப இந்த புலிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் தன்னை நோக்கி வந்துட்டு இருக்கிற அந்த மான் கூட்டத்துல இருந்து எப்படியாவது ஒரே ஒரு மானையாச்சும் பிடிச்சே ஆகணும். अरे बाप रे, पकड़ लिया डियर को। ओह माय गॉड, पूरी फील्डिंग लगाकर डियर का शिकार कर लिया. இங்கதான் தன்னை சுத்தி பக்கத்துல ஏதோ ஒரு இறை இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியாம ரொம்ப நேரமா குழம்பி இருந்த இந்த புலி ஃபைனலா அந்த இறைய பார்த்துடுது. தான் கூட்டத்தோட புல்லு மேயறதுக்காக வந்த இந்த அழகான மான்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற குளத்துல தண்ணியை குடிச்சிட்டு நடைய கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலா தூரத்துல இங்க ஒரு முதலை படுத்திருக்கிறத நீங்க பாக்கலாம். ஆனா அந்த முதலைக்கும் இந்த மான்களுக்கும் நடுவுல ஒருத்தர் ரொம்ப நேரமா ஒளிஞ்சிருந்து இந்த மான்களை நோட்ட விட்டுட்டு இருக்கான். எதுக்காகனா தனக்கான சரியான சந்தர்ப்பத்துக்காக. இவ்வளவு பெரிய ஒரு புலி அதுவும் அங்க திறந்த வெளியில படுத்திருக்கிறத கூட பார்க்காம பாவம் இந்த நாய் அப்படி என்ன சிந்தனையில போயிட்டு இருக்குன்னு தான் தெரியல. அந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்த இந்த நாய் திடீர்னு அங்க ஏதோ ஒண்ணு சரியில்லைங்கிறத சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தன்னை ஒரு புலி லாக் பண்ணிடுச்சுன்னு தெரிஞ்சதும் சரி இனி ஓடுறதெல்லாம் வேஸ்ட், என்ன நடந்தாலும் பாத்துடலாம்னு சொல்லி கோதால இறங்கிடுச்சு. நம்ம கிட்டதான் 2 சார்பான கொம்பு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கான்பிடென்ட்டோட வந்த இந்த ஆன்டிலோப்ப அந்த புலி ரொம்ப கேஷுவலா ஒரே அமுக்கு அமுக்கிடுச்சு. பதுங்கி பாயறதுல புலிகள் எந்த அளவுக்கு ஒரு கெட்டிக்கார விலங்குகள்னு இதை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே புரியும். ஏன்னா தனக்கான உணவை தேடி அலைஞ்சிட்டு இருந்த இந்த புலி இங்கதான் ஏதோ ஒரு இரை நம்மளை பார்த்து ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதும் தன்னோட ஒவ்வொரு அடியையும் ரொம்ப மெதுவா கவனமா எடுத்து வச்சு அந்த இரையை நெருங்கிட்டு இருக்கு. தன்னோட திறமைக்கு பரிசா இவ்வளவு பெரிய ஒரு எருமை இன்னைக்கு அந்த புலிக்கு உணவா கிடைச்சிருக்கு. இந்த இந்தியன் பைசனை பாருங்க, பார்க்கவே எவ்வளவு மஸ்குலரா ஏதோ ஒரு மாமிச மலை மாதிரி இருக்குதுல. ஆனா இந்த மலையையும் வீழ்த்துறதுக்கு ஒருத்தர் அங்க இருக்கிற புற்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான்.
இந்த புலியை பாருங்க, தூரத்துல ஏதோ ஒன்ன பார்த்ததும் உடனே பதுங்க ஆரம்பிச்சு இப்ப பாயறதுக்காக தயாரா இருக்கு. ஆக்சுவலா இந்த புலி டார்கெட் பண்ணது ஒரு சிறுத்தையை. இயற்கையாவே இந்த சிறுத்தைகள் புலிகளை விட ரொம்ப சிறப்பாவே மரமேறுங்கிறதுனால தான் இந்த சிறுத்தையால இப்ப தப்பிக்க முடிஞ்சது. இந்த காட்டுக்கு சஃபாரி வந்த டூரிஸ்ட் எல்லாம் திடீர்னு அங்க இருக்கிற இலைகளுக்கு பின்னாடி ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பேட்டில் நடக்கிறத பாக்குறாங்க. ஒரு வழியா அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த சண்டை யார் யாருக்கு இடையில நடந்தது, ஆனா அந்த சண்டையோட வெற்றியாளர் யாருங்கிறதே அவங்களுக்கு தெரிய வந்தது. மரத்துல இருந்து குதிச்ச இந்த சிறுத்தை எதனால இவ்வளவு வேகமா ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேயும் அந்த சிறுத்தையோட ஃபாஸ்டான மரம் ஏறும் திறமை தான் அதோட உயிரையே காப்பாத்திருக்கு. வெளியே திடீர்னு ஏதோ ஒரு உருமல் சத்தம் கேட்டதும் உடனே உள்ள வந்து இந்த நபர் அந்த கேட்டை க்ளோஸ் பண்றாரு. ஆக்சுவலா ஒரு கிரில் கேட் எந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான இந்த கிரில் கேட் புலியோட வெறும் ஒரே ஒரு முட்டுல என்ன நிலைமைக்கு போயிடுச்சுன்னு பாருங்க. நைட்டு கார்ல வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு அங்க சாலையோரமா இருக்கிற இலைகளுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு பதுங்கி இருக்கிறத பார்த்ததும் உடனே வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா பாவம், அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த பைக்காரங்களுக்கு அது தெரியல. பைக்ல போயிட்டு இருக்கிற இந்த ரெண்டு பேரும் ஜஸ்ட் நூலிலையில உயிர் படைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும்.